நம்முடைய ஆழ் மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குறள் இது. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு சில விஷயங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். சிலர் எதுக்காக ஓடுறாங்க, எதை நோக்கி ஓடுறாங்கன்னு தெரியாமலேயே ஓடிக்கொண்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்த நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னா, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், போராடாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியே நம்ம வாழ்க்கையை ஒரு போர்க்களமா மாத்தி இருப்பாங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னா உலகத்துல பெரும்பான்மையான ஆட்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி கஷ்டப்படுற எல்லோருமே முன்னேறிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கும். அதற்கான ஒரு காரணத்தை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முறைப்படி செய்யப்படாத ஒரு முயற்சி பலருடைய துணை இருந்தாலும் அந்த முயற்சியால நமக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் சொல்ல வராரு. முறைப்படி செய்யப்படாத முயற்சி அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஒரு முயற்சியில நாம் ஈடுபடும் பொழுது அதுல வெற்றி அடைய முடியாம போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். நாம எந்த செயல்ல ஈடுபடுறோமோ அந்த செயல் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதுல நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நமக்கு எந்த விதமான பலனையும் ஏற்படுத்தாது. கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனாலும் எங்களால முன்னேற முடியல அப்படின்னு சொல்றவங்க யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆழ் மனசுல அவங்க மேற்கொள்ளக்கூடிய செயல் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அப்படிங்கறத அவங்களால உணர முடியும். மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டாலும் நம்முடைய உடலும் மனசும் முழு ஒத்துழைப்பை நமக்கு கொடுக்காது. முழுமையான ஒத்துழைப்பு இல்லாத எந்த ஒரு முயற்சியுமே முதன்மை பெறாது. மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையில பல மணி நேரம் கஷ்டப்படுறதை விட மனசுக்கு பிடிச்ச பாதையில ஒரு சில மணி நேரங்கள் நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட நமக்கான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். நம்முடைய நேரம், நம்முடைய எனர்ஜி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், இவை எல்லாவற்றையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம செலவழிக்கணுமே தவிர மனசுக்கு பிடிக்காத விஷயங்களுக்காக நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால முன்னேற முடியாது. எவ்வளவு நம்ம முயற்சி எடுத்தாலும், யார் நமக்கு பக்கபலமா இருந்தாலும், நம்ம மனசு நம்ம கூட இல்ல, நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யல அப்படின்னா நிச்சயம் நமக்கான நிறைவான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. பலரும் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பல விதங்கள்ல யோசிப்பாங்க. ஆனா அவங்களே ஒரு காரணமா இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க மறந்துடுவாங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னா அந்த பாதையில நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளுமே நமக்கான பலனை நிச்சயம் நமக்கு கொடுக்கும். யாருக்காகவும் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னும் பொழுது அதுல நம்முடைய முழு திறன் வெளிப்படாது. ஆனா நமக்காக நம்ம வேலை செய்யறோம் நினைக்கும் பொழுது நம்முடைய முழு திறன் நிச்சயம் வெளிப்படும். இந்த ஒரு கண்ணோட்டத்துல யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றிகள்.